வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வெண்டைக்காய் வெந்தய குழம்பு பண்ண போறோம். அதுக்கப்புறம் அவரைக்காய் தேங்காய் போட்ட கறி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் அவரைக்காய் தேங்காய் போட்ட கறிக்கு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா வரமிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான். ஒரு கை பாசிப்பருப்பு, ஒரு கை பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அவரைக்காயை சேர்த்துடலாம். தேவையான உப்பையும் போட்டுருவோம். காய்க்கு என்ன தேவையோ அந்த உப்பை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம், வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் வெண்டைக்காய் வெந்தய குழம்பு தான் பண்ண போகிறோம். கடுகு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுருந்தா அது நல்லா காஞ்சிடுத்து. ஒரே ஒரு பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். நம்ம மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ரசப்பொடி வச்சுதான் வெண்டைக்காய் வெந்தய குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல ரசப்பொடி வச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல தான் அந்த வெத்த குழம்பு பொடி, சாம்பார் பொடிலாம் போடுற மாதிரி தான். நல்லா ஒரு 3லேருந்து 3.5 டீஸ்பூனுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ரசப்பொடி சேர்த்துக்கிறேன். 3 ஜஸ்ட் அதே மாதிரியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா லெமன் சைஸில் புளியை சேர்த்துடலாம். தேவையான உப்பையும் போட்டுருவோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்செடுத்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் வெண்டைக்காய் வெந்தய குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அவரைக்காயை பார்த்துடலாம். நம்ம பாருங்க, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் அவரைக்காய் நல்லா வெந்தெடுத்து பாருங்க. ஸோ இதுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவரைக்காய் கறியும் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வெண்டைக்காய் வெந்தய குழம்பும் நல்லா கொதிச்சு அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுது. எப்பயே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ரசப்பொடி போட்டு இந்த மாதிரி வெந்தய குழம்பு பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த காயும் நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம ரசப்பொடி போட்டு அது மாதிரி ரசப்பொடி நான் அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன், ஷேர் பண்ணுறேன். அந்த ரசப்பொடி அவ்வளோ வாசனையாக இருக்கும். ரசம் வச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு டக்குன்னு எதுவுமே இல்லை, சாம்பார் பொடி தீர்ந்து போச்சு அப்படின்னா நீங்கள் வெந்தய குழம்பு பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.